ஹலோ நண்பா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டாமனில் இருக்கிறோம் சரிங்களா. நம்மளோட டெலிகிராம் சேனலோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்குது, டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. டாமனோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே எதுவாக இருந்தாலும் யூடியூப்பில் போகிறது வீடியோ எதுவாக இருந்தாலும் நான் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டெலிகிராம் சேனல் தான் ஃபஸ்ட்டு அப்டேட் பண்ணுவேன். ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டாமன் ஃபஸ்ட்டு எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறது, லிங்கை டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சைடாக குரோமுக்குள்ளே போயிடும் சரிங்களா. குரோமுக்குள்ளே போயிடுச்சு அப்படின்னா உங்களோட ஃபோன் நம்பர் போட்டுக்கோங்க, செட் பாஸ்வேர்டு நம்பர்லேயே போட்டுக்கோங்க சரிங்களா. ஒரு 6 நம்பர் போட்டுக்கோங்க. செட் பாஸ்வேர்டு என்ன கொடுக்குங்க, அதேமாதிரி கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கொடுத்துட்டு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அக்ரி இருக்கும், இதை வந்து டச் பண்ணிவிட்டு ரெஜிஸ்டரை கிளிக் பண்ணிக்கோங்க. ரெஜிஸ்டர் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பேஜ் இப்படி தான் நண்பா இருக்கும் சரிங்களா. இதில் நம்ம ப்ளே பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா எது ப்ளே பண்ணுறோம் அப்படின்னா வின்கோ, எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன், புதுசாக பார்க்கணும் தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கு ப்ளே பண்ணுறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிக்கு ஸ்மால் தான் நம்ம ப்ளே பண்ணுறோம் சரிங்களா. இங்கே பாருங்கள், இங்கே இதை வச்சு தான் ப்ளே பண்ணோம், பிக் அண்டு ஸ்மாலு. நமக்கு ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்துக்கிட்டே இருக்கும், ரிசல்ட்டு வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 555ங்கிற பீரியட் நம்பருக்கு என்ன ரிசல்ட் வருதுங்கிறத தெரில பார்ப்போம். ஒன்று பிக்கு வரும், ஒன்று ஸ்மால் வரும். அதாவது இங்கே பாருங்கள் 30 செகண்டு, 1 நிமிஷம், 3 நிமிஷம், 5 நிமிஷம், நம்ம எது நம்மளாலும் வச்சுக்கலாம் நண்பா சரிங்களா. இப்படி என்ன வச்சுக்கலாம் வருங்க. அடுத்தது பாருங்கள், இப்படி என்ன வச்சுக்கலாம் 3 நிமிஷத்தில், 5 நிமிஷத்தில் என்ன வச்சுக்கலாம். அதிகமாக எல்லாம் ப்ளே பண்ணுறது 1 நிமிஷம் 30 செகண்ட் இதில் ப்ளே பண்ணுவாங்க ஓகேங்களா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி உங்களுக்கு ஒரு சிம்பிள் ட்ரிக்ஸ் தான் நான் சொல்ல போகிறேன். அது வந்து நல்லா கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுமாரி ஃபண்ட்ஸ் லெவல், ஒரு ஃபண்ட் லெவலில் மேனேஜ்மெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா. ஃபண்ட்ஸ் லெவல் மேனேஜ்மெண்ட் பண்ணலன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாஸ் ஆக நிறைய வாய்ப்பு இருக்குது சரிங்களா. ஃபண்ட்ஸ் லெவல் எப்போவுமே கரெக்டாக வச்சுக்கோங்க. இப்போது என்ன ட்ரிக்ஸ் அப்படின்னா, நான் உங்களுக்கு ஒரே நிமிஷம் நண்பா, உங்களுக்கு எழுதியே காமிச்சிடும், அப்போ தான் புரியும் நண்பா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டபுள் பிக்கு வந்தால் ஸ்மால் பிக்கு ஸ்மால், அதாவது இந்த கான்செப்ட் ஃபஸ்ட் நீங்கள் ஒரு நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு புரியும் சரிங்களா. டபுள் பிக்கு வந்துச்சுன்னா ஸ்மாலு பிக்கு ஸ்மாலு சரிங்களா. ஃபார்முலா நம்பர் 1ன்னு எழுதி வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டபுள் ஸ்மால் வந்துச்சுன்னா பிக்கு ஸ்மாலு பிக்கு, ஃபார்முலா நம்பர் 2ன்னு எழுதி வச்சுக்கோங்க சரிங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா பேசிக், இந்த ஃபார்முலா நம்பர் 1 2ங்கிறது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பேசிக் ஓகேங்களா. பேசிக் ட்ரிக்ஸ்னு எழுதி வச்சுக்கோங்க. பேசிக் ட்ரிக்ஸ் ஃபார்முலா நம்பர் 1 2, அதாவது டபுள் பிக் வந்துச்சுன்னா ஸ்மால் பிக்கு ஸ்மாலு, டபுள் ஸ்மால் வந்துச்சுன்னா பிக்கு ஸ்மால் பிக்கு, ஃபார்முலா நம்பர் 1 ஃபார்முலா நம்பர் 2 ஓகேங்களா. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெயிட் பண்ணுங்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா, அதாவது எஸ்ஸுனா ஸ்மாலு சரிங்களா. அப்போது எஸ் ஸ்மாலு, மறுபடியும் இன்னொரு எஸ் ஸ்மாலு, மறுபடியும் இன்னொரு எஸ் ஸ்மாலு, அப்போ 3 ஸ்மாலு, ஒரு பிக்கு, ஒரு ஸ்மாலு சரிங்களா. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இதையும் எழுதி வச்சுக்கோங்க. இதுக்கு பேர் தான் ப்ராப்ளம் எழுதி வச்சுக்கோங்க சரிங்களா. இதில் தான் நமக்கு லாஸ் ஆகிறது ஓகேங்களா. 3 ஸ்மாலு, ஒரு பிக்கு, ஒரு ஸ்மாலு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 3 பிக்கு, ஒரு ஸ்மாலு, ஒரு பிக்கு. இதை வந்து பார்த்திங்கன்னா ஃபார்முலா நம்பர் 3ன்னு எழுதி வச்சுக்கோங்க சரிங்களா. நமக்கு 3 தான் வந்து பார்த்தீங்கன்னா எமன் எழுதி வச்சுக்கோங்க சரிங்களா. 3 தான் ப்ராப்ளம், 3 தான் நமக்கு வந்து எமன், அதாவது நமக்கு லாஸ் ஆகும் சரிங்களா. அதுதான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன், அதுதான் ப்ராப்ளம் நான் சொல்கிறேன் சரிங்களா. ஃபஸ்ட்டு ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா அதாவது பேசிக் ஃபார்முலா, அதாவது ஃபஸ்ட்டு செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஸ்மால் வந்துச்சுன்னா ஒரு பிக்கு ஸ்மால் பிக்கு, 2 பிக்கு வந்துச்சுன்னா ஒரு ஸ்மால் பிக்கு ஸ்மாலு. 3ஆவது ஃபார்முலா 3 ஸ்மாலு, ஒரு பிக்கு ஸ்மாலு, 3 பிக்கு, ஒரு ஸ்மால் பிக்கு. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் சரிங்களா. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், எழுதி வச்சுக்கோங்க சரிங்களா. ஏன்னா உங்களுக்கு மறுபடியும் வரேன்னா பண்ணி காமிங்க பாருங்கள். டபுள் பிக்கு பிபி போட்டிருக்கேன். டபுள் பிக்கு வந்துச்சுன்னா ஸ்மாலு பிக்கு ஸ்மாலு சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் ஸ்மால் வந்துச்சுன்னா பிக்கு ஸ்மாலு பிக்கு ஓகேங்களா. இதுதான் நம்ம பேசிக், இதுதான் நம்ம யூஸ் பண்ணவே போகிறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்ளம், அதான் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஒரு நமக்கு லாஸ் ஆக வேண்டிய ட்ரிக்ஸ், அந்த ஃபார்முலா, அதுக்கு பேர் கூட நான் எமன் சொன்னேன் பார்த்தீங்களா, நமக்கு லாஸ் ஆகுன்னு. அந்த ஃபார்முலா வந்து பார்த்திங்கன்னா 3 ஸ்மாலு, ஒரு பிக்கு, ஒரு ஸ்மாலு ஓகேங்களா. அடுத்தது 3 பிக்கு, ஒரு ஸ்மாலு, ஒரு பிக்கு சரிங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அண்டர் 4 லெவலில் வின் ஆகும் நண்பா சரிங்களா. அண்டர் 4 லெவலில் வின் ஆகும் சரிங்களா. நீங்கள் லெவல் மெயின்டைன் பண்ணி ப்ளே பண்ணுறது உங்களோட விருப்பம் சரிங்களா. இதில் ப்ளே பண்ணுறது அவங்கவுங்களோட ஒரு தனிப்பட்ட திறமை தான். நான் உங்களுக்கு இதை எப்படி யூஸ் பண்ணணும், எந்த இடத்துல யூஸ் பண்ணணும் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். உங்களுக்கு டேலண்ட் இருந்ததுன்னா அண்டர் 4 லெவல் அடிச்சுக்கோங்க சரிங்களா. ஒரு 3 லெவல் நம்ம ஈஸியாக பெட் பண்ணிடலாம். 4வது லெவல் பெட் பண்ணும்போது, அதாவது நீங்கள் தொடர்ந்து ஒரு 12 லெவல், ஒரு 11 லெவல், ஒரு 10 லெவலில் ஒரு 8 லெவல் வச்சு ப்ளே பண்ணும்போது ஈஸியாக இருக்கும்.
நான் அண்டர் 4 லெவலில் நான் பெரிய அமௌண்ட்டு போட்டு ப்ளே பண்ணி அடிக்கணும் ஆசைப்பட்றேன் அப்படின்னா நீங்கள் இந்த ட்ரிக்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா, வீடியோ பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது நம்ம எங்கே ப்ளே பண்ணணும் அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க. பீரியட் நம்பர், அதாவது பீரியட் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 1, 5 ஓகேங்களா. 1க்கு அப்புறமும் 5க்கு அப்புறம் தான் ப்ளே பண்ணணும். எப்படி நான் சொல்கிறேன் பாருங்கள், இடையில ப்ளே பண்ணவே கூடாது ஓகேங்களா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். 5 என்ன வந்திருக்குன்னு பார்க்குறோம். சரிங்களா, 5 என்ன வந்திருக்குன்னு பார்க்குறோம். 5 வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் வந்திருக்கு. சரிங்களா, ஸ்மால் வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆப்போசிட் நம்ம பிக்கு பெட் பண்ணணும். சரிங்களா, இந்த ஒரு ஃபார்முலா உங்களுக்கு நான் சொல்ல மறந்துட்டேன். சரிங்களா, அது உங்களுக்கு சொல்லிடுற பாருங்க. நண்பன் நீட்டாக எழுதி வச்சுக்கோங்க. பேசிக் ஃபார்முலானா பிக்கு வந்துச்சுன்னா ஸ்மால் பெட் பண்ணணும். அடுத்து ஸ்மால் வந்துச்சுன்னா பிக்கு பெட் பண்ணணும். அடுத்தது பிபினா டபுள் பிக்கு வந்துச்சுன்னா ஸ்மாலு பிக்கு ஸ்மால் பெட் பண்ணணும். அடுத்து நமக்கு டபுள் ஸ்மால் வந்து பாருங்களேன், அதாவது எஸ்எஸ்னால் டபுள் ஸ்மால் வந்துச்சுன்னா பிக்கு ஸ்மாலு பிக்கு பெட் பண்ணணும். ஓகேங்களா, இதுக்கு பேர் பேசிக் ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவுக்கு பேர் ப்ராப்ளங்கிறது தான் நமக்கு லாஸ் ஆக வேண்டிய ஃபார்முலா. எமன் சரிங்களா, நமக்கு இதுதான் லாஸு. இதுதான் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். 3 ஸ்மாலு 1 பிக்கு, 3 பிக்கு 1 ஸ்மாலு 1 பிக்கு. சரிங்களா, இதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா, வாங்க உங்களுக்கு உள்ளே போகலாம், லைவில் போகலாம். இப்போ பாருங்கள் நண்பா. சரிங்களா, இப்போது நம்ம இது எங்கெங்கே ப்ளே பண்ணணும்னா பீரியட் நம்பர் 1க்கு அப்புறமும் 5க்கு அப்புறம் தான் ப்ளே பண்ணணும். சரிங்களா, நம்ம ப்ளே பண்ணக்கூடிய 4 இடம், அதாவது நமக்கு 4 பிளேஸ் நம்ம எங்கெங்கே ப்ளே பண்ணணும்னா, அதாவது ஒரு எக்ஸாம்பிள் 572ங்கிற பீரியட் நம்பரில் ப்ளே பண்ணணும், 573ங்கிற பீரியட் நம்பரில் ப்ளே பண்ணணும், 574ங்கிற பீரியட் நம்பரில் ப்ளே பண்ணணும், 575ங்கிற பீரியட் நம்பரில் ப்ளே பண்ணணும். உங்களுக்கு இந்த 4 பிளேஸ் சொல்லிட்டேன். சரிங்களா, அதாவது எப்போவுமே 1 ப்ளேவே பண்ணக்கூடாது. அதே மாதிரி பீரியட் நம்பர் 10, அதாவது 580. சரிங்களா, இப்போ 571 580 ப்ளே பண்ணக்கூடாது. இடையில சென்டரில் மொத்தம் 8 பிளேஸ் இருக்குது. அந்த 8ல் நம்ம ப்ளே பண்ணுறோம். சரிங்களா, இப்போ 571 ப்ளே பண்ணக்கூடாது. உங்களுக்கு சொல்லும்போது புரிஞ்சிடும். சரிங்களா, ஆனால் அந்த 4 பிளேஸ் நமக்கு 1 வினாலும் ஸ்டாப் பண்ணிக்கணும். ஓகேங்களா, இப்போ வந்து பாருங்கள் 571. சரிங்களா, 571 வந்து பார்த்தீங்கன்னா என்ன வந்திருக்குன்னு பாருங்களேன், ஸ்மால் வந்திருக்கு. ஸ்மால்னால் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பெட் பண்ண சொல்லியிருக்கேன், பிக்கு பெட் பண்ண சொல்லியிருக்கேன். அதாவது நல்லா பாருங்கள், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நண்பா, அதாவது ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்மால் வந்துருந்தது. ஸோ நம்ம வந்து பிக்கு பெட் பண்ணுறோம். சரிங்களா, வின்னு ஃபஸ்ட் லெவலே வின்னு. அடுத்து வந்து பாருங்களேன், இந்த 2 3 4 5 ப்ளேவே பண்ணக்கூடாது. 3 4 5 ப்ளேவே பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது அண்டர் 4 லெவல் ஷோராக வந்து நீங்கள் கரெக்டாக அந்த ஃபார்முலாவை கரெக்டாக நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக அந்த எப்படி ப்ளே பண்ணுங்கிற கான்செப்ட் புரிஞ்சிடும். இது வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூ பிளேயிங் கிடையாது. கண்டினியூ பிளேயிங்க்கு இது யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டினியூ பிளேயிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சரிங்களா, அதாவது நல்லா பாருங்கள் 575. சரிங்களா, 1 5 தான் நம்ம பார்க்கணும், வேறு எதுவுமே பார்க்கக்கூடாது. 5 என்ன வந்திருக்குன்னு பாருங்கள், பிக்கு வந்திருக்கு. சரிங்களா, பிக்குனா நான் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன்னு பாருங்கள். பிக்குனா உங்களுக்கு ஸ்மால் சொல்லியிருக்கேன். சரிங்களா, பாருங்கள் ஸ்மாலு பிக்குனா உங்களுக்கு ஸ்மால் சொல்லியிருக்கேன். ஸோ நம்ம ஸ்மால் பெட் பண்ணணும். ஓகேங்களா, அப்போது 575 வந்து பார்த்தீங்கன்னா பிக் இருக்கிறதுனால நான் ஸ்மால் பெட் பண்ணுறேன். ஃபஸ்ட் லெவலே வின்னு. ஓகேங்களா, ஸோ ஸ்டாப் பண்ணிடணும். அதுக்கப்புறம் வந்து பாருங்கள், இப்போக்கி உங்களுக்கு நல்லா லைவ்லேயே பாருங்கள் 581. சரிங்களா, 581 வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் வந்திருக்கிறதுனால நம்ம என்ன பெட் பண்ணோம், பிக்கு பெட் பண்ணோம். சரிங்களா, பிக்கு பெட் பண்ணோம். சரிங்களா, ஃபஸ்ட் லெவலு. ஸோ பிக்கு பெட் பண்ணுறோம், ஃபஸ்ட் லெவலே வின்னு. ஸோ அதோட ஸ்டாப் பண்ணிடணும். அதுக்கப்புறம் நம்ம 583 84 85 வர ப்ளேவே பண்ணக்கூடாது. சரிங்களா, அந்த அடுத்த 3 லெவல் ப்ளே பண்ணக்கூடாது. நம்மளோட டார்கெட்டு 1 5 தான். ஓகேங்களா, நம்மளோட பேசிக் ஃபார்முலா மட்டும் யூஸ் பண்ணுங்கள். அது லாஸ் ஆனதுன்னா எந்த ஃபார்முலாவாக இருக்குன்னா அந்த ப்ராப்ளங்கிற ஃபார்முலா அங்கே வந்திருக்கும். சரிங்களா, 3 ஸ்மால் 1 பிக்கு ஸ்மால் வந்திருக்கும், இல்லைனா 3 பிக்கு 1 ஸ்மால் வந்திருக்கும். சரிங்களா, 3 பிக்கு 1 ஸ்மால் பிக் வந்திருக்கும். உங்களுக்கு தெளிவாக புரிய வைக்கிறேன். சரிங்களா, கொஞ்சம் கஷ்டம் தான் இது புரிஞ்சுக்கிறது. சில பேர் டக்குன்னு புரிஞ்சுக்குவீங்க. சரிங்களா, அதாவது
நம்ம 4 லெவல் தான் ட்ரை பண்ணுறோம். 4 லெவலும் பெரிய அமௌண்ட் ட்ரை பண்ணாலும் சரி, இல்லை நீங்கள் சின்ன அமௌண்ட் ட்ரை பண்ணாலும் சரி, இல்லை நீங்கள் இதை 8 லெவல் வச்சுட்டாலும் சரி, நீங்கள் எல்லாம் ஒரு 10 லெவல் வச்சுட்டாலும் சரி, சரிங்களா. ஃபஸ்ட்டு கான்செப்டை நல்லா புரிஞ்சுக்கோங்க, சரிங்களா. நம்ம ப்ளே பண்ணக்கூடிய இடம் வந்து பார்த்திங்கன்னா எங்கெங்கன்னா ப்ளே பண்ணக்கூடிய இடம் வந்து பார்த்திங்கன்னா ப்ளே பண்ணாத இடம் 1 10, சரிங்களா. அதாவது 581ங்கிற பீரியட் நம்பரும் 590ங்கிற பீரியட் நம்பரும் ப்ளேவே பண்ணவே கூடாது எப்போவுமே, சரிங்களா. அப்போ எங்கெங்கே ப்ளே பண்ணலாம் அப்படின்னா, இப்போ வந்து பாருங்கள் 582 ப்ளே பண்ணலாம், 83 ப்ளே பண்ணலாம், 84 ப்ளே பண்ணலாம், 85, 86, 87, 88, 89 வரைக்கும் ப்ளே பண்ணலாம். நல்லா பாருங்கள், 89 வரைக்கும் ப்ளே பண்ணலாம். இதில் பாருங்க, இதில் 1 2 3 4, சரிங்களா. இந்த 4 லெவலுக்குள்ளே 1 வினானா ஸ்டாப் பண்ணிடணும். அதுக்கப்புறம் இந்த 4 லெவலுக்குள்ளே 1 வினானா ஸ்டாப் பண்ணிடணும். நீங்கள் போடுற அமௌண்ட்டு பெரிய அமௌண்ட்டாக இருந்தாலும் சரி, சின்ன அமௌண்ட்டாக இருந்தாலும் சரி, சரிங்களா. இப்போ வந்து பாருங்கள், இப்போது 581 ஸ்மால் வந்தது, நம்ம பிக்கு போட்டோம், வின் ஆகிடுச்சு, ஸ்டாப் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் 82 83 84 85 ப்ளே பண்ணலை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ண போகிறோம் 586 வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் பெட் போட போகிறேன். எதனால்னா இங்கே பிக்கு வந்துருக்கு, ஸோ நான் ஸ்மால் பெட் பண்ணுறேன், புரியுதுங்களா. ஃபஸ்ட் லெவல் ஸ்மால் பெட் பண்ணுறேன். கொஞ்சம் நெட்வொர்க் ஸ்லோவாக இருக்குது பார்த்தீங்களா. இப்போ 586 ஸ்மால் பெட் பண்ணுறேன், வின் ஆகிடுச்சு. இதே இங்கே வின் ஆகலையா, கண்டினியூ ப்ளே பண்ணலாம். அந்த 4 லெவல் நம்ம ப்ளே பண்ணி ஆகணும், சரிங்களா. வின் ஆகிடுச்சு, ஃபஸ்ட் லெவலே வின் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் 587 88 89 90 ப்ளேவே பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் நமக்கு டார்கெட் என்ன, பீரியட் நம்பர் 1 5 தான். அப்போது இது மாதிரி 1 எங்கே வரும், 591 வரும். 91 வரைக்கும் நம்ம ப்ளேவே பண்ணக்கூடாது, ஓகேங்களா. நம்மளோட பேசிக் ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா டபுள் பிக்கு வந்துச்சுன்னா ஸ்மால் பிக்கு ஸ்மாலு, டபுள் ஸ்மால் வந்துச்சுன்னா பிக்கு ஸ்மால் பிக்கு, சரிங்களா. பிக்கு வந்தால் ஸ்மால் பெட் பண்ணுறோம், ஸ்மால் வந்தால் பிக்கு பெட் பண்ணுறோம், சரிங்களா. இது மட்டும் தான் பேசிக் ஃபார்முலா. பீரியட் நம்பர் 1 5 தான் பார்க்குறோம், சரிங்களா. நல்லா பாருங்கள், ஈஸியாக புரியும், கஷ்டம்லாம் கிடையாது. 4 லெவலில் திறமை இருந்துன்னா அடிச்சுக்கோங்க, நான் உங்களுக்கு ஈஸியாக சொல்லித்தரேன், சரிங்களா. அந்த ப்ராப்ளங்கிற ஃபார்முலா தான் நமக்கு இங்கே லாஸ் ஆக வேண்டிய ஃபார்முலா, சரிங்களா. மற்றபடி எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. ப்ராப்ளங்கிற ஃபார்முலா மட்டும்தான். அந்த ப்ராப்ளங்கிற ஃபார்முலா அப்படியே வந்துடும், சரிங்களா. நீங்கள் பேசிக்கை யூஸ் பண்ணுவோம், அந்த ஃபார்முலா அப்படியே அங்கே வந்துடும். தொடர்ந்து 3 லெவல் தாராளமாக பயப்படாமல் போடலாம். அதாவது பெரிய அமௌண்ட் போடும்போது 4th லெவல் தான் வந்து பயமாக இருக்கும். ஆனால் அதிகபட்சம் இந்த 3 லெவல்லே வின் ஆகிடும். நீங்கள் என்ன பாருங்கள், எத்தனை ப்ரீவியஸ் ரெக்கார்டு எடுத்து நல்லா செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக புரியும், சரிங்களா. நான் உங்களுக்கு இப்போ பாருங்கள் 507 ப்ளே பண்ணக்கூடாதுங்க. ஏன் இப்போ நம்மளாம் ப்ளே பண்ணலைன்னா நமக்கு இங்கே 586 வின் ஆகிடுச்சு. இதே வின் ஆகலையா, இங்கே ப்ளே பண்ணியிருப்போம், இங்கேயும் ப்ளே பண்ணியிருப்போம், இங்கேயும் ப்ளே பண்ணியிருப்போம். அந்த 4 லெவலுக்குள்ளே 1 வின் ஆகிற வரைக்கும் ப்ளேவே பண்ணியிருப்போம், சரிங்களா. நம்ம பேசிக் ஃபார்முலா மட்டும் தான் யூஸ் பண்ணுறோம், சரிங்களா. அந்த ப்ராப்ளங்கிற ஃபார்முலாவுக்கே நான் போக கிடையாது. ஏன்னா ப்ராப்ளங்கிற ஃபார்முலா நான் இப்போ உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன்னா கன்ஃபியூஷன் ஆகிடுவீங்க. ஸோ அதனால் நான் ப்ராப்ளங்கிற ஃபார்முலாவுக்கு நான் போகல, பேசிக் ஃபார்முலாவுக்கு மட்டும் தான் சொல்லித்தரேன், சரிங்களா. இப்போ 500 எது வேணால் வரட்டும், எனக்கு 591, சரிங்களா. 591 வரப்போகுது. இப்போ 591 பிக்கு வந்துச்சுன்னா 592 நான் ஸ்மால் பெட் பண்ண போகிறேன். இதே 591 ஸ்மால் வந்துச்சுன்னா பிக்கு பெட் பண்ண போகிறேன். இதே பிக்கு வந்துச்சுன்னா ஸ்மால் பெட் பண்ண போகிறேன். அவ்வளோதான் நம்ம கான்செப்ட், சரிங்களா. இது பாருங்கள் 591 பிக்கு வந்துருச்சு. ஸோ கண்ணை மூடிட்டு என்ன பண்ணலாம், 592 ஸ்மால் பெட் பண்ணணும், ஓகேங்களா. கான்செப்டை புரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ப்ளே பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா வீடியோவை நல்லா வாட்ச் பண்ணுங்கள். நான் சொல்கிறது நல்லா புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தெளிவாக இருக்கும். இதுதான் பேசிக் ட்ரிக்ஸ். இது டாமண்டில் மட்டும் ஒர்க் ஆகாமல் இல்லை, நீங்கள் எல்லா கலர் ப்ரிடிக்ஷன் கலரில் எல்லா இதுலேயும் இது மட்டும்தான், சரிங்களா. மற்றது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் பண்ணுறது மைனஸ் பண்ணுறது எல்லா ட்ரிக்ஸும் ஒர்க் ஆகும். கண்டினியூ ப்ளே. இது 4 லெவல் அதிகபட்சம் அடிக்கிறதுக்காக சொல்கிறேன், சரிங்களா. ஸ்மால் பெட் பண்ணுறோம் பாருங்கள், இப்போ ஸ்மால் வின்னு, சரிங்களா. என்னால் பெட் பண்ணி வீடியோ போட முடியாது, வீடியோ போட்டோன்னா சேனல் ஸ்ட்ரைக் ஆகும். ஸோ அதனால் ட்ரிக்ஸை நான் உங்களுக்கு ஃப்ரீயாகவே எந்த ஒரு பெய்டு இல்லாமல் உங்களுக்கு நான் ஃப்ரீயாகவே பண்ணித்தரேன், சரிங்களா. பாருங்கள், ஸ்மால் வின் ஆகிடுச்சுன்பா. ஸ்மால் வின் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம இதுக்கப்புறம் ப்ளேவே பண்ணக்கூடாது. அதாவது நமக்கு ஒரு 30 செகண்டு, இப்போது 593 94 95 30 30 60, அப்போது ஒரு நிமிஷம் ஒரு 30 செகண்டு நம்மளால் வெயிட் பண்ண முடியாதா? வெயிட் பண்ணால் தான் நம்ம அந்த ப்ராஃபிட் எடுக்க முடியும், சரிங்களா. கண்டினியூ ப்ளே பண்ணுறதுக்கு இப்படி பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப
ஈஸியாக இருக்கும் சரிங்களா. இப்போது 593 ப்ளேவே பண்ணக்கூடாது, 594 ப்ளே பண்ணக்கூடாது, 595 ப்ளே பண்ணக்கூடாது சரிங்களா. இதே 592 லாஸ்ட் அப்படின்னா இங்கேயும் ப்ளே பண்ணணும், இங்கேயும் ப்ளே பண்ணணும், 595 வரைக்கும் நம்ம ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த 4 லெவல் சரிங்களா. நம்மளோட டார்கெட்டு பீரியட் நம்பர் 1 5 தான், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா. 594 நான் ப்ளே பண்ணலை, 595 ப்ளே பண்ணல, ஏன்னா எனக்கு 592 ஃபஸ்ட் லெவலே வின்னு சரிங்களா. அண்டர் 4 லெவல் நான் சொல்லியிருந்தேன், ஃபஸ்ட் லெவலே வின்னு. ஓகே, $595 நான் ப்ளே பண்ணலை ஓகேங்களா. 595 பிக் வந்ததுன்னா நான் ஸ்மால் பெட் பண்ணணும், 595 ஸ்மால் வந்துச்சுன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா பிக்கு பெட் பண்ணணும் ஓகேங்களா. அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ 595 நண்பா பிக் வந்திருக்கு. பிக்குனா அதாவது நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது ஃபார்முலா நம்பர் 1, இது 2, இது 3, இது 4 ஓகேங்களா. இப்போ பிக் வந்திருக்கு, ஸோ நான் ஃபஸ்ட்டு ஃபார்முலா யூஸ் பண்ணுறேன் சரிங்களா. அப்போது ஸ்மாலு ஓகே, 596 நான் ஸ்மால் பெட் பண்ண போகிறேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸ்மாலு ஃபஸ்ட் லெவலே வின்னு. உங்களுக்கு லாஸ் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு இன்னும் சொல்கிறது ஈஸியாக இருக்கும், பார்த்தா ஃபஸ்ட் லெவலே வின் ஆகிடுது, என்ன பண்ணுறது. ஓகே, இப்போது 500 அதாவது இங்கே 596 வின் ஆகிடுச்சு. வின் ஆனதுக்கப்புறம் 597 ப்ளே பண்ணக்கூடாது, 598 ப்ளே பண்ணக்கூடாது, 99 500 அதாவது 600 வரைக்கும் ப்ளே பண்ணக்கூடாது ஓகேங்களா. 601க்கு அப்புறம் 602 தான் நம்ம ப்ளே பண்ணணும் ஓகேங்களா. பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக புரியும் நான் சொல்கிறது, புரிஞ்சுக்கோங்க. ஃபார்முலா மட்டும் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. அந்த ப்ராப்ளங்கிற ஃபார்முலா எப்போ வரும், அந்த டைமில் எப்படி நம்ம சேஞ்ச் பண்ணணும், 3 லெவல் லாஸ் ஆகிடுச்சுன்னா எப்படி நம்ம சேஞ்ச் பண்ணணும், அது மட்டும் நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா வேறு உங்களுக்கு எந்த ட்ரிக்ஸுமே தேவை கிடையாது. இந்த ஒன்றே போதும் பேசிக் சரிங்களா. 4 லெவல் அடிக்கிறதுக்காக சொல்கிறேன் சரிங்களா. 596 எனக்கு வின் ஆனதுனால 97 ப்ளே பண்ணலை, 98 ப்ளே பண்ணலை, 99 ப்ளே பண்ணலை சரிங்களா. 4 லெவல் தான் நமக்கு. இந்த 4 லெவலில் நமக்கு ஒரு லெவல் அடிக்கணும் ஓகேங்களா. 4 லெவலில் ஃபஸ்ட் லெவல் வின் ஆகிடுச்சுன்னா ஸ்டாப் பண்ணிடணும், செகண்ட் லெவல் வின் ஆனாலும் ஸ்டாப் பண்ணிடணும், தேர்ட் லெவல் வின் ஆனாலும் ஸ்டாப் பண்ணிடணும், 4th லெவல் வின் ஆனாலும் ஸ்டாப் பண்ணிடணும். நமக்கு இந்த 4 லெவலுமே லாஸ் ஆகிருந்தால் அங்கே என்ன வந்திருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா சூப்பராக நல்லா அமௌண்ட் ஏர்ன் பண்ணலாம் சரிங்களா. ஃபஸ்ட்டு ப்ளே பண்ணாதீங்க, நல்லா வாட்ச் பண்ணுங்கள் சரிங்களா. தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க, அதுக்கப்புறம் ப்ளே பண்ணுங்கள் சரிங்களா. 30 செகண்டில் உங்களுக்கு 30 செகண்ட் தான் சொல்லிட்டு இருக்கோம், அதனால் கொஞ்சம் வீடியோ கொஞ்சம் லென்த்து போகாமல் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 600 வரப்போகுது, 600க்கு அப்புறம் 601, அந்த 1 என்ன வருதோ அதுக்கு அப்படியே நம்ம ஆப்போசிட் போட போகிறோம் சரிங்களா. கான்செப்ட் அதுதான். அது லாஸ் ஆனால் தான் உங்களுக்கு இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணுறது நல்லாயிருக்கும், பார்த்தா அது லாஸ் ஆக மாட்டேங்குது. இப்போது 601 வந்து என்ன வருதுங்கிறத நம்ம பார்க்குறோம் சரிங்களா. அதாவது 4 பிளேஸ் எங்கே பாருங்கள், இப்போ உங்களுக்கு ஈஸியாக புரியும் பாருங்கள். பீரியட் நம்பர் 1ம் 10ம் ப்ளே பண்ணக்கூடாது. 1 2 3 இந்த 4 லெவலில் ஒன்று ஸ்டாப் பண்ணிடணும். 1 2 3 4 இந்த 4 லெவலில் ஒன்று ஸ்டாப் பண்ணிடணும். நமக்கு இங்கே வின்னாச்சு, ஸோ ஸ்டாப்பு. மறுபடியும் இங்கே வின்னாச்சு, ஸோ ஸ்டாப்பு. புரிஞ்சுங்களா. இப்போ பாருங்கள் நண்பா, 601 ஸ்மால் வந்திருக்கு. ஸ்மால்னா நம்ம என்ன பெட் பண்ண சொல்லியிருக்கேன், ஸ்மால்னா ஃபார்முலா நம்பர் 2ல் பாருங்கள் என்ன இருக்குது பாருங்கள், பிக் இருக்குது சரிங்களா. ஸோ பிக்கு பெட் பண்ண போகிறேன் சரிங்களா. 602 பிக்கு பெட் பண்ணணும். இது லாஸ் ஆச்சுன்னா உங்களுக்கு இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ண ஈஸியாக இருக்கும். ஸோ பிக்கு பெட் பண்ணணும், பிக்கு வின்னா லாஸும் பார்த்துடலாம். ஓகே சூப்பர், லாஸு. இப்போ பாருங்கள், அதாவது நம்ம 601 பார்த்து தான் நம்ம 602 ப்ளே பண்ணோம் ஓகேங்களா. இங்கே இருக்கிறத எல்லாத்தையும் விட்டுருணும், இந்த 600லாம் பார்க்கவே கூடாது சரிங்களா. இங்கே பாருங்கள் அடிச்சிட்டேன், இங்கே என்ன இருக்குதுன்னு பாருங்கள், டபுள் ஸ்மால் இருக்குது ஓகேங்களா. டபுள் ஸ்மால்னால் உங்களுக்கு இங்கே ஃபார்முலா என்னென்னு பாருங்கள். டபுள் ஸ்மால்னா பிக்கு ஸ்மாலு பிக்கு சரிங்களா. அப்போ இங்கே என்ன பெட் பண்ணுறோம், நெக்ஸ்ட்டு மறுபடியும் பிக்கு தான் பெட் பண்ணுறோம் ஓகேங்களா. இங்கே
603க்கு பிக்கு பெட் பண்ணுறோம். ஓகேங்களா, பாருங்கள் பிக்கு வின் ஆகிடுச்சு. ஸோ ஸ்டாப் பண்ணுறோம். செகண்ட் லெவல் வின்னு. ஸோ ஸ்டாப்பு. அந்த ஃபார்முலாவை அதை அங்கே அப்படியே போடுறோம். சரிங்களா, மாற்றவே மாற்றாதீங்க. அந்த ஃபார்முலாவை பிக்கு ஸ்மாலு பிக்குன்னு அப்படியே போடுங்க. அது அப்படியே அந்த 4 லெவலுக்குள்ளே கண்டிப்பாக அடிக்கும். அந்த ப்ராப்ளங்கிற ஃபார்முலா வெரி வரது ரொம்ப ரொம்ப ரேர் தான். எப்போயாவது ஒரு டைம் தான் அந்த ப்ராப்ளங்கிற ஃபார்முலா வரும். ஆனால் அதிகபட்சம் பேசிக் தான். அதாவது 100க்கு 99% பேசிக் தான் ஒர்க் ஆகும். சரிங்களா, இப்போ வந்து பாருங்கள் 603 பிக் வந்துச்சு. ஸோ நம்ம ஸ்டாப் பண்ணிட்டோம். சரிங்களா, ஏன்னா வின் ஆகிடுச்சு. நமக்கு செகண்ட் லெவலே வின்னு. ஓகேங்களா, செகண்ட் லெவல் வின்னு. ஸோ ஸ்டாப்புடு. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே ப்ளே பண்ணோம்? 605க்கு அப்புறம் தான் ப்ளே பண்ணோம். சரிங்களா, 5 ப்ளே பண்ணக்கூடாது. ஏன்னா நமக்கு இங்கே வின் ஆகிடுச்சு. அதனால் ஸ்டாப் பண்ணிட்டோம். இப்போ 605க்கு அப்புறம் ப்ளே பண்ணோம். பாருங்கள், 605க்கு அப்புறம் தான் ப்ளே பண்ணணும். இல்லை பாருங்கள், 605 என்னென்னு வந்திருக்கு பாருங்கள், ஸ்மாலு. சரிங்களா, அப்போது ஃபார்முலா நம்பர் என்னன்னு பாருங்கள், 605. சரிங்களா, ஸ்மால் வந்துருக்கு. ஸ்மால் நான் என்ன பெட் பண்ண சொல்லியிருக்கேன்? பிக்கு பெட் பண்ண சொல்லியிருக்கேன். சரிங்களா, அப்போது 606 பிக்கு பெட் பண்ணணும். ஓகேங்களா, வெயிட் பண்ணி ப்ளே பண்ணுறாலும் தப்பு கிடையாது. நமக்கு தேவை நம்ம அமௌண்ட்டு லாஸ் ஆகக்கூடாது, ப்ராஃபிட் நல்லா எடுக்கணும். சரிங்களா, யாரும் லாஸ் ஆகக்கூடாது. சரிங்களா, தெளிவாக புரிஞ்சுட்டு விளாடுங்க. 606 பிக்கு. ஓகேங்களா, பிக்கு பெட் பண்ணணும். அது லாஸ் ஆகிடுச்சுன்னா நான் சொல்கிறேன். சரிங்களா, ஓகே சூப்பர். இங்கே பாருங்கள், 605 பார்த்தா நம்ம ப்ளே பண்ணோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. 604 பார்த்து ப்ளே பண்ண கிடையாது, 603 பார்த்து ப்ளே பண்ண கிடையாது. இது எல்லாத்தையும் மறந்துடுங்க, டோட்டலாக மறந்துடுங்க. அடுத்து இங்கே என்ன இருக்குன்னு பாருங்கள், டபுள் ஸ்மாலு. டபுள் ஸ்மால்லாம் உங்களுக்கு இங்கே அடுத்து என்ன ஃபார்முலான்னு பாருங்கள், அதை அப்படியே அப்ளை பண்ணுங்கள். சரிங்களா, டபுள் ஸ்மால் வந்துச்சுன்னா பிக்கு ஸ்மாலு பிக்கு. சரிங்களா, டபுள் ஸ்மால் வந்துச்சுன்னா பிக்கு ஸ்மாலு பிக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு பிக்கு போகிறீங்க, அடுத்து ஸ்மால் போகிறீங்க, அடுத்து பிக்கு போகிறீங்க. இந்த 3 லெவல் நமக்கு லாஸ் ஆகிடுச்சுன்னா அந்த இடத்துல ப்ராப்ளங்கிற ஃபார்முலா வந்திருக்கும். ஓகேங்களா, பார்ப்போம். சரிங்களா, இப்போக்கி நமக்கு இங்கே பிக்கு போடுறோம், லாஸு. இங்கேயும் பிக்கு போட்டோம், லாஸு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே என்ன போட போகிறோம்? 608 ஸ்மால் பெட் பண்ண போகிறோம். சரிங்களா, ஸ்மால் பெட் பண்ண போகிறோம். அந்த ப்ராப்ளங்கிற ஃபார்முலா வரும், வராது நான் சொல்ல மாட்டேன். நீங்கள் அதை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அந்த ப்ராப்ளங்கிற ஃபார்முலா வருது, அப்போ நம்ம ப்ராப்ளத்தையே ஸ்ட்ரெயிட்டாக தூக்கி போடலாம் அப்படிங்கிற டேலண்ட் உங்களுக்கு கரெக்டாக வந்துருச்சுன்னா நீங்கள் நல்லா ப்ளே பண்ணிடலாம். சரிங்களா, அண்டர் 4 லெவலே நீங்கள் வின் பண்ணிடலாம். இப்போ 608 ஸ்மால் உங்களுக்கு பேசிக் சொல்லி கொடுத்தா தான் உங்களுக்கு அது புரியும். அதுக்காக தான் நான் உங்களுக்கு பேசிக் தான் சொல்லி தரேன். சரிங்களா, இப்போ பாருங்கள் ஸ்மால் வின் ஆகிடுச்சு. அப்போ நல்லா பாருங்கள், ஃபஸ்ட் லெவல் லாஸு, செகண்ட் லெவல் லாஸு, தேர்ட் லெவல் வின்னு. ஓகேங்களா, அவ்வளோதான். இதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா 609 ப்ளே பண்ணக்கூடாது, 610 ப்ளே பண்ணக்கூடாது, 611 ப்ளே பண்ணக்கூடாது, 612 தான் நம்ம ப்ளே பண்ணணும். சரிங்களா, 12, 13, 14, 15. 612, 13, 14, 15 இந்த 4 லெவலுக்குள்ள ஒன்று என்னென்ன ஸ்டாப் பண்ணணும்? 616, 17, 18, 19 இந்த 4 லெவலுக்குள்ள ஒன்று என்னென்ன ஸ்டாப் பண்ணிடணும். சரிங்களா, உங்களை ஈஸியாக உங்களுக்கு புரிய வைக்கிறவன். சரிங்களா, ஏதாவது அந்த ப்ராப்ளங்கிற ஃபார்முலா வந்திருக்கா நான் பார்க்குறேன். வந்திருந்ததுன்னா உங்களுக்கு அது புரிஞ்சிடும். ஓகே நண்பா, சூப்பர். இங்கே வந்திருக்கு. ஓகேங்களா, இப்போ பாருங்கள், உங்களை ஈஸியாக புரிஞ்சிடும் பாருங்கள். ஓகே நண்பா, இப்போ ஈஸியாக புரிஞ்சிடும். இப்போ நல்லா பாருங்கள், அந்த ப்ராப்ளங்கிற ஃபார்முலா வந்ததுனால நமக்கு 4 லெவல் லாஸ் ஆனது எப்படி நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இது புரிஞ்சுன்னா உங்களுக்கு இந்த ட்ரிக்ஸ் உங்களுக்கு புரிஞ்சு, பேசிக் ட்ரிக்ஸ் புரிஞ்சு. சரிங்களா, இது எல்லா இதுலேயும் ஒர்க் ஆகும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. 591 இங்கே என்ன இருக்குதுன்னு பாருங்கள், ஸ்மால் இருக்குது. ஸோ ஸ்மால்னால் உங்களை என்ன பெட் பண்ண சொல்லுவேன்? அப்படியே பாருங்கள், ஸ்மால்னா உங்களையே இங்கே பிக்கு பெட் பண்ண சொல்லுவேன். ஓகேங்களா, அப்போ என்ன பண்ணுறேன்? இங்கே பிக்கு பெட் பண்ணுறேன், லாஸு. ஓகேங்களா, அப்போது லாஸ் ஆகிடுச்சுன்னா ப்ளே பண்ணி தான் அவங்க கண்டினியூவாக. அப்போ அங்கே 563 ப்ளே பண்ணும்போது 561, 62 பார்க்குறேன். டபுள் ஸ்மால் இருக்குது. டபுள் ஸ்மால்னால் உங்களுக்கு ஃபார்முலா என்ன சொல்லியிருக்கேன்? டபுள் ஸ்மால்னால் பிக்கு ஸ்மாலு பிக்கு. சரிங்களா, அந்த பிக்கு ஸ்மாலு பிக்கு அதை அப்படியே அப்ளை பண்ணுங்கள். அதாவது 593 என்ன பண்ணுறேன்? பிக்கு அப்ளை பண்ணுறேன், லாஸு. 594 என்ன பண்ணுறேன்? ஸ்மால் அப்ளை பண்ணுறேன், லாஸு. 595 என்ன பண்ணுறேன்? 565 பிக்கு அப்ளை பண்ணுறேன், லாஸு. ஓகேங்களா, அப்போது இந்த இடத்துல
பேசிக் நாட் ஒர்க்கிங். ஓகேங்களா, அப்படியே வந்ததுக்கெல்லாம் ஆப்போசிட் வந்துருச்சு. ஓகேங்களா, நல்லா பாருங்கள், இதுதான் இங்கே என்ன வந்திருக்குன்னு பாருங்களேன். ஸ்மாலு ஸ்மாலு ஸ்மாலு, அப்போ எஸ்ஸு எஸ்ஸு எஸ்ஸு, இங்கே என்ன இருக்குது, பிக்கு பிக்கு, அடுத்து என்ன இருக்குது, எஸ்ஸு. 3 ஸ்மாலு ஒரு பிக்கு ஸ்மாலு, 3 ஸ்மாலு ஒரு பிக்கு ஸ்மாலு, 3 ஸ்மாலு ஒரு பிக்கு ஸ்மாலு இருக்கான்னு பாருங்கள். ப்ராப்ளம். அப்போ இது வந்துச்சுன்னா லாஸு. ஓகேங்களா, இந்த ப்ராப்ளங்கிற ஃபார்முலா எப்போயாவது ஒரு டைம் தான் வரும். இதே நீங்கள் அந்த இடத்துல லாஸ் ஆனதுக்கப்புறம் அந்த இடத்துல ப்ராப்ளங்கிற ஃபார்முலா தான் வரும் அப்படின்னு நீங்கள் ஸ்ட்ரைட்டாக இந்த இடத்துல நீங்கள் ஸ்மால் போட்டு வின் பண்ணிங்கன்னா அது உங்களோட டேலண்ட்டு, உங்களோட திறமை. ஓகேங்களா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 4 லெவல் ஒரு வேளை லாஸ் ஆகியிருந்தாலும் அதுக்கப்புறம் வந்து பாருங்களேன், 5க்கு அப்புறம் நம்ம பேசிக் போடும்போது பிக்கு ஃபஸ்ட் லெவல்லே வின்னு. ஓகேங்களா, என்ன இந்த ஃபார்முலா அடுத்ததில் ரொட்டேஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பும் இருக்குது. ஸோ அதனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா இது அதிகபட்சம் 4 லெவலுக்குள்ளே வின் பண்ணுறது ஈஸி தான். இந்த ப்ராப்ளங்கிற ஃபார்முலா இது மட்டும்தான் உங்களுக்கு இடைஞ்சல கொடுக்கும். மற்றபடி இந்த பேசிக் தான் உங்களுக்கு ஃபுல் ஒர்க்கிங். சரிங்களா, நீங்கள் வந்து ஃபுல்லாக செக் பண்ணி பாருங்களேன். எல்லாம் அண்டர் 2 லெவல் 3 லெவல் 4 லெவல், அதாவது அந்த நீங்கள் பேசிக்கை மட்டும் 99%. சரிங்களா, இந்த ப்ராப்ளங்கிறது 1% தான் வரும். ஓகேங்களா, உங்களுக்கு வீடியோ புரிஞ்சுட்டு நினைக்கிறேன். சரிங்களா, இப்போ பாருங்கள், ஒரு எக்ஸாம் கூட பாருங்கள். நம்ம 601 போனாங்களா, அங்கே பாருங்கள் 611. அப்போ இங்கே என்ன இருக்குது, பிக்கு பெட் பண்ணியிருப்போம் லாஸு. அப்போ இங்கே என்ன இருக்குது, டபுள் ஸ்மாலுக்கு மறுபடியும் என்ன பண்ணுவோம், பிக்கு ஸ்மால் பிக்கு. ஸோ மறுபடியும் பிக்கு பெட் பண்ணுவோம், செகண்ட் லெவல் வின்னு. அடுத்து பாருங்களேன், அடுத்து 615 ஸ்மால்னால் அடுத்து என்ன பண்ணுவோம், பிக்கு பெட் பண்ணுவோம், ஃபஸ்ட் லெவலே வின்னு. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், இங்கே ப்ளே பண்ண மாட்டோம், இங்கே ப்ளே பண்ண மாட்டோம், இங்கே ப்ளே பண்ண மாட்டோம், இங்கே ப்ளே பண்ண மாட்டோம். அப்படியே பாருங்கள், சும்மா ப்ரீவியஸ் அக்கா எடுத்து பார்ப்போம் பாருங்களேன். அதாவது உங்களுக்கு 3 நிமிஷத்தில் போயிடலாம், அப்போ தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இல்லை 5 நிமிஷத்தில் கூட போயிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்களா, ஏன்னா எல்லாமே ஒன்று தான், பிக்கு ஸ்மாலுங்கிறது கான்செப்ட் ஒன்று தான். உங்களுக்கு ஒரு 15 ஸ்கிரீன்ஷாட் பார்ப்போம். சரிங்களா, பாருங்க, இங்கே லாஸு 4th, அதாவது 3rd லெவலில் வின்னு. சரிங்களா, அதாவது இங்கே ஸ்மால் வந்துருக்கு, பிக்கு போகிற லாஸு ஸ்மால் போகிற வின்னு. ஓகேங்களா, அடுத்து பாருங்கள் 621 பிக் இருக்குது. அப்போ என்ன பண்ணணும், 22 ஸ்மால் போடுவோம். சரிங்களா, ஸ்மால் போட லாஸு மறுபடியும் ஸ்மால் போடும் வின்னு. ஒரே நிமிஷம் இருக்க, மைக் கிளிக் பண்ணிக்கலாம். அடுத்தது பாருங்கள் 625 பிக் இருக்குது. ஸோ ஸ்மால் போட லாஸு மறுபடியும் ஸ்மால் போடும் வின்னு. அப்படியே இது பின்னாடி விட்டுருங்க. அப்போ டபுள் பிக்குனா ஸ்மாலு பிக்கு ஸ்மாலு, அப்போ இங்கே வின்னு. ஓகேங்களா, அடுத்து பாருங்கள், இங்கே பிக் இருக்குது. ஸோ என்ன போடுவோம், இங்கே பிக் இருக்குது. ஸோ ஸ்மால் போடும் லாஸு. அப்போ மறுபடியும் 33 ஸ்மால் தான் போடுவோம். ஏன்னா டபுள் பிக்கு வந்தால் ஸ்மால் பிக்கு ஸ்மாலு. சரிங்களா, இங்கே பாருங்கள் 33 ஸ்மாலு வின்னு. ஓகேங்களா, அடுத்து பாருங்கள் 35 ஸ்மால். அப்போ ஸோ ஃபஸ்ட் லெவல் வின்னு. இங்கேயும் பாருங்கள் ஃபஸ்ட் லெவல் வின்னு. அடுத்து பாருங்கள் 5க்கு அப்புறம் ஃபஸ்ட் லெவல் லாஸு, செகண்ட் லெவல் லாஸு, 3rd லெவல் வின்னு. அதாவது ஸ்மால் வந்துருக்கு. ஸோ பிக்கு போடும் லாஸு, மறுபடியும் பிக்கு போடும் லாஸு. அதாவது டபுள் ஸ்மால் வந்துச்சுன்னா பிக்கு ஸ்மாலு பிக்கு. சரிங்களா, இது அப்படியே வந்துருச்சு இங்கே. ஆனால் நமக்கு 3rd லெவல்லே வின்னு. ஸோ அதனால் ஸ்டாப் பண்ணிட்டோம். அடுத்து பாருங்கள் ஸ்மாலு, ஸோ பிக்கு வின்னு. அடுத்து பாருங்கள் பிக்கு போடுற லாஸு, மறுபடியும் பிக்கு போடுற வின்னு. இங்கே பாருங்கள் அடுத்து ஸ்மாலு, ஸோ பிக்கு போடுற லாஸு. பாருங்கள் மறுபடியும் பிக்கு போடுற வின்னு, செகண்ட் லெவல் வின்னு. அதுக்கப்புறம் பாருங்கள் இங்கே ஃபஸ்ட் லெவல் வின்னு, இங்கேயும் ஃபஸ்ட் லெவல் வின்னு 72. பீரியட் நம்பர் 1, 5 தான் பார்க்கணும். ஓகேங்களா, எல்லாமே லெவல் வின்னு தான். வீடியோ ரொம்ப லென்த்தாக போகுது. ஸோ அதனால் ஸ்டாப் பண்ணிடலாம். ஓகே கைஸ், தேங்க்யூ. நெக்ஸ்ட் டே பார்ப்போம். உங்களுக்கு ட்ரிக்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். புரியலாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியுற மாதிரி கூட வீடியோ போடுறேன், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சரிங்களா, பேசிக் ட்ரிக்ஸு இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளாட்ஃபார்மும் கிடையாது, பிக்கு ஸ்மால் மட்டும் கிடையாது. இது அப்படியே நீங்கள் கலருக்கு மாற்றிக்கலாம். அதாவது டபுள் ரெட்டு வந்தால் க்ரீன் ரெட்டு க்ரீனு, அதாவது டபுள் ரெட்டு வந்தால் க்ரீன் ரெட்டு க்ரீனு, டபுள் க்ரீன் வந்தால் ரெட்டு க்ரீன் ரெட்டு. அதாவது டபுள் ரெட்டு வந்தால் க்ரீன் ரெட்டு க்ரீனு, டபுள் க்ரீன் வந்துச்சுன்னா ரெட்டு க்ரீன் ரெட்டு, 3 ரெட்டு ஒரு க்ரீன் ரெட்டு, 3 க்ரீனு ஒரு ரெட்டு க்ரீனு. அவ்வளோதான் கான்செப்ட். ஓகேங்களா,
ஓகே நண்பா, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டே பார்ப்போம். டாடா பை பை.